ஜெம் ஸ்ரீலங்கா 2025 கண்காட்சி ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். 1,00,000 சட்டவிரோத குடியேற்றவாசிகள் நாட்டிற்கு வரும் அபாயம். அமைச்சர் எச்சரிக்கை. இலங்கையில் யூதர்கள் தங்கள் வழிபாட்டு தலங்களை அமைப்பதற்கு அனுமதி வழங்கவில்லை. ஹரிணி அமரசூரிய தெரிவிப்பு. புலம்பெயர் தமிழர்கள் வடக்கில் முதலீடு செய்ய ஆர்வம். வெளிவிவகார அமைச்சரிடம் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் எம்பிக்கள் தெரிவிப்பு. நேரம் ஒதுக்குவதில் தொடர்ந்தும் சிக்கல். உடனடி தீர்வை கோரும் அர்ச்சுனா எம்பி. அரிசி மாபியாவின் தலைவராக அனூர் அரசின் அமைச்சர் உதய கம்மன்பில குற்றச்சாட்டு. பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை எதிர்பார்க்கும் எதிர்க்கட்சி தலைவர். அரசாங்க ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சியான செய்தி. பஸ்களில் பொருத்தப்பட்டுள்ள தேவையற்ற உபகரணங்களை அகற்றுவதற்கு 3 மாத கால அவகாசம். ஜெம் ஸ்ரீலங்கா 2025 ரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சியை ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதி கண்காட்சி கூடங்களை பார்வையிட்டதோடு இரத்தினக்கல் தொழில்துறையினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார். ஜெம் ஸ்ரீலங்கா 2025 கண்காட்சி ஏற்பாட்டு குழுவுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குழு புகைப்படத்திலும் இணைந்து கொண்டார். இவ்வருட ஜெம் ஸ்ரீலங்கா 2025 கண்காட்சியானது 103 கண்காட்சி கூடங்களை உள்ளடக்கியதுடன் அதிகளவான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கொள்வனவாளர்கள் இதில் இணைந்து கொண்டமை விசேட அம்சமாகும். இதில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் ஹந்துன்னேத்தி, தேசிய இரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபையின் தலைவர் நவீன் சூர்யாராச்சி, சீனங்கோட்டை இரத்தினக்கல் மற்றும் ஆபரண சங்கத்தின் தலைவர் மர்ஜான் பலீல் மற்றும் தூதுவர்கள் உள்ளிட்ட பெருந்திரளானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். berusaha supaya spesialis kan dalne brand ho நாடாளுமன்றில் தமக்கு உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவதில் தொடர்ந்தும் சிக்கல் நிலவுவதாக யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று 2வது முறையாகவும் சபையில் தெரிவித்தார். நேற்றைய தினமும் இந்த விடயம் தொடர்பில் அவர் நாடாளுமன்றில் உரையாற்றியிருந்தார். சபாநாயகர் இந்த விடயத்தில் தலையிட்டு உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே இன்றைய தினமும் சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகரிடமும் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த விடயம் தொடர்பில் தமக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார்.
தமக்கு நேரம் வழங்குவது தொடர்பில் குழு ஒன்றை நியமித்து கலந்துரையாடப்படும் என சபாநாயகர் நேற்றைய தினம் உறுதியளித்ததை ராமநாதன் அர்ச்சுனா இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது நினைவுபடுத்தியிருந்தார். ஒவ்வொரு நாடாளுமன்ற அமர்வின் போதும் தாம் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகை தந்து இருக்கையில் அமர்ந்து மேலே பார்த்து கொண்டு மீண்டும் சென்று விடுவதாக தெரிவித்திருந்தார். எனவே தாம் உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவது தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். தயவு செய்து இந்த விவகாரம் தொடர்பில் தமக்கு விரைவாக பதில் வழங்குமாறும் கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி இந்த பிரச்சினை தொடர்பில் நிச்சயமாக சபாநாயகர் தமது கருத்தை தெரிவிப்பார் எனவும் நிச்சயமாக தனிப்பட்ட முறையில் எடுத்துரைப்பதாகவும் தெரிவித்தார். எதிர்வரும் நாட்களில் 1,00,000 சட்டவிரோத குடியேற்றவாசிகள் நாட்டிற்கு வரும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். சட்டவிரோத குடியேற்றவாசிகள் வருகை குறித்து புலனாய்வு அமைப்புகள் தெரிவித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். யூதர்கள் இலங்கையில் தங்கள் வழிபாட்டு தலங்களை அமைப்பதற்கு அனுமதி வழங்கவில்லை என பிரதமர் ஹரிணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பௌத்த சாசன அமைச்சு அல்லது அதன் திணைக்களங்களோ இதற்கான அனுமதியை வழங்கவில்லை என பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த வழிபாட்டு நிலையங்களிற்கு அனுமதி வழங்கவில்லை. இந்த விடயத்தில் நாங்கள் விரைவில் தலையிடுவோம் என தெரிவித்துள்ள பிரதமர், எனினும் அருகம்குடா விவகாரத்தை தொடர்ந்து நாங்கள் யூதர்களின் வழிபாட்டு தலங்களிற்கு பாதுகாப்பை வழங்க வேண்டிய நிலையில் உள்ளோம். இது சுற்றுலா பயணிகள் குறித்த நாடொன்றின் கட்டுப்பாடு என தெரிவித்துள்ளார். புலம்பெயர் தமிழர்கள் வடக்கில் முதலீடு செய்வது குறித்து ஆர்வத்துடன் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, வைத்தியர் பவானந்தராஜ் ஆகியோர் வெளிவிகார அமைச்சர் விஜித ஹேரத்திடம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, வைத்தியர் பவானந்தராஜ் ஆகியோர் வெளிநாட்டு விவகார அமைச்சர் விஜித ஹேரத் அவர்களுடன் கலந்துரையாடல் ஒன்றை இன்றைய தினம் பாராளுமன்ற அலுவலகத்தில் நடாத்தினர். இதன்போது வடக்கு மாகாணத்தில் 5 தொழிற்பேட்டை நிலையங்களை அமைப்பதற்காக காணிகள் இனங்காணப்பட்டுள்ளதாகவும் விரைவில் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். இதன்போது ஆர்வமுள்ளவர்கள் இலங்கை முதலீட்டு சபையின் ஊடாக தங்கள் செயற்திட்டங்களை முன்வைக்க முடியும் எனவும் பதிலளித்தார். அதேபோன்று நீண்டகாலமாக புலம்பெயர்ந்து நாட்டுக்கு வர முடியாது இருக்கும் தமிழர்கள் தாங்கள் நாட்டுக்கு வர விரும்புவது தொடர்பான ஆர்வத்தை பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அமைச்சருக்கு தெரியப்படுத்தினார். நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டு போர் நிறைவடைந்து 15 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் தொடர்ந்து பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படுவதனால் பல பிரச்சினைகள் உருவாகுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் இந்த விடயம் தொடர்பான கேள்விகளை எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்திருந்தார். நாட்டில் காணப்பட்ட குழப்ப நிலைமையை அடுத்து 1979ஆம் ஆண்டு தற்காலிக சட்டமாக பயங்கரவாத தடை சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. எனினும் நாட்டில் சுமார் 30 ஆண்டுகளாக நிலவிய யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் தொடர்ந்தும் குறித்த சட்டம் அமலில் உள்ளது. அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கும் ஊடகத்துறையினர் உள்ளிட்ட சகல தரப்பினருக்கும் எதிராக குறித்த பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படுகின்றமை தொடர்பில் அனைவரும் அறிந்துள்ளனர். தற்போதைய அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்குள்ளும் அதற்கு வெளியிலும் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். அவ்வாறாயின் குறித்த சட்டத்தை நீக்குதல், புதிய சட்டத்தை கொண்டு வருதல் அல்லது திருத்தத்தை மேற்கொள்ளுதல் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் உடனடியாக மக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும் என அவர் கோரியிருந்தார். இதன்படி இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்தும் பயன்படுத்தப்படுகின்றமை தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாடு நாட்டில் யுத்தம் நிலவிய காலப்பகுதியிலும் அதற்கு பின்னரும் குறித்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தரப்பினரின் எண்ணிக்கை தொடர்பில் அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அத்துடன் அவர்களில் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டோரின் எண்ணிக்கை, புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை உள்ளிட்ட விடயங்களுக்கும் பதிலளிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எதிர்காலத்தில் சர்வதேச மனித உரிமை தரங்களுக்கு அமைய குறித்த பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்காக அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ள விடயங்கள் தொடர்பில் விளக்கமளிக்கப்பட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் வினவியிருந்தார். இதற்கு பதிலளித்த நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பல தரவுகளின் அடிப்படையில் எதிர்க்கட்சித் தலைவரின் கேள்விக்கு பதிலளிக்க வேண்டியுள்ளமையினால் அதற்கு சிறிது காலம் அவகாசம் தேவைப்படுவதாக தெரிவித்தார். குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவரினால் வினவப்பட்டுள்ள கேள்விகளுக்கு அமைய 1979ஆம் ஆண்டு முதல் சகல தரவுகளையும் ஆராய வேண்டிய தேவைப்பாடு காணப்படுவதாகவும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார்.
அரசு ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகளை களைவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு நிர்வாக உள்ளூராட்சி மன்றம் மற்றும் மாகாண சபை அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசு சேவைகளில் நிலவி வரும் சம்பள முரண்பாடுகளை களைவதற்கான ஆரம்ப ஆய்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சந்தன் அபீரட்ன தெரிவித்துள்ளார். தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகள், கடந்த அரசாங்கங்களின் சில தீர்மானங்கள் போன்ற காரணிகளினால் அரசு சேவையில் ஒவ்வொரு தரத்திற்கும் இடையில் கடுமையான சம்பள முரண்பாட்டு நிலைமை நீடித்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். 1992ஆம் ஆண்டு முதலே சில சேவைகளில் சம்பள முரண்பாடு நிலவி வருவதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறான ஒரு பின்னணியில் அரசு ஊழியர்களுக்கு அநீதி ஏற்படாத வகையில் சம்பள முரண்பாடு களைவது சவால் மிக்கது என அவர் தெரிவித்துள்ளார். அரிசி மாபியாவின் தலைவராக அமைச்சர் வசந்த சமரசிங்க செயற்படுவதாக பிவித்ருஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள பிவித்ருஹெல உரிமைய கட்சியின் தலைமையகத்தில் நேற்று மாலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அரிசி மாபியாக்களுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. ஆட்சிக்கு வந்தவுடன் அரிசி விலையை குறைப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஆனால் தற்போது அரிசி மாபியாக்கள் லாபமடையும் சூழலையே அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. வர்த்தகம், வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க அரிசி மாபியாக்களின் தலைவராக செயற்படுகிறார். அரிசிக்கான கட்டுப்பாடு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையிலும் ஜனாதிபதி பிரசுரித்த வர்த்தமானி அறிவித்தலை அரிசி உற்பத்தியாளர்கள் கவனத்திற்கொள்ளவில்லை. உள்ளூர் சந்தையில் அரிசிக்கான தட்டுப்பாடு அல்லது வெளியேற்றம் காணப்படும் சந்தர்ப்பத்தில் அதனை முகாமைத்துவம் செய்வதற்காக அரிசி இறக்குமதி செய்யப்படும் போது இறக்குமதி வரி குறைக்கப்படும். அப்போதுதான் உள்ளூர் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு அல்லது விலையேற்றத்திற்கு தீர்வு காண முடியும். தனியார் துறையினர் அரிசி இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. இறக்குமதியின் போது 1 கிலோகிராம் அரிசிக்கு 65 ரூபாய் வரி அறவிடப்படுகிறது. வரி உட்பட போக்குவரத்து செலவு உள்ளடங்களாக உள்ளூர் சந்தையின் அரிசியின் விலைக்கு இணையானதாகவே இறக்குமதி செய்யப்படும் அரிசியின் விலையும் காணப்படுகிறது. சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு மற்றும் அரிசி வெளியேற்றத்திற்கு தீர்வு காணும் நோக்கம் அரசாங்கத்திற்கு இருக்குமாயின் 65 ரூபாய் இறக்குமதி வரியை குறைத்திருக்க வேண்டும். வரியை அதிகரித்து இறக்குமதி செய்யும் அரிசியின் விலையையும் உள்ளூர் சந்தை அரிசியின் விலையையும் அரசாங்கம் சமப்படுத்தியுள்ளது. உண்மையில் அரசாங்கம் அரிசி மாபியாக்களுக்கு சாதகமான சூழலையே ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யும் அரிசி மனித பாவனைக்கு உகந்ததல்ல என்று குறிப்பிடப்படுகிறது. அரிசி மற்றும் நெல்லை பதுக்கி வைத்துள்ள பிரதான அரிசி உற்பத்தியாளர்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விஸ்வமடு தேராவில் மாவீரர் துயிலமில்ல காணியை இராணுவத்திடமிருந்து விடுவித்து மாவீரர் தினத்தில் தமது பிள்ளைகளுக்கான நினைவேந்தலை சுதந்திரமாக அனுஷ்டிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு ஜனாதிபதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி கையெழுத்து போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. தேராவிரு மாவீரர் துயிலமில்ல பணிக்குழு உறுப்பினர்கள், மாவீரர்கள், பெற்றோர்கள், உரைத்துடையவர்கள் இணைந்து குறித்த கையெழுத்து போராட்டத்தை இன்று முன்னெடுத்தனர். தேராவில் மாவீரர் துயிலம் இல்லத்தின் காணியின் பெரும்பகுதி இராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் அந்த அபகரிக்கப்பட்ட துயிலம் இல்ல காணிக்கு முன்பாக குறித்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நாட்டினுடைய புதிய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மாவீரர் தினத்தை அனுஷ்டிப்பதற்கு அனுமதி வழங்கியதை போன்று தங்களுடைய பிள்ளைகளின் கல்லறைகள் இருக்கின்ற குறித்த காணியை இராணுவத்திடமிருந்து விடுவித்து தருமாறு கோரி குறித்த கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது கருத்து தெரிவித்தவர்கள் குறித்த காணியில் இராணுவத்தினர் இருந்து கொண்டு கல்லு அறுத்து விற்கின்ற செயற்பாடுகளையே செய்கின்றார்கள். இது ஒரு இராணுவத்தின் தேவைக்காக சுவீகரிக்கப்பட்ட காணி அல்ல. ஆகவே இந்த காணியை விடுவித்து தமது உறவுகளை சுதந்திரமாக நினைவு கூறுவதற்கு ஏற்ற வகையிலேயே விடுவித்து தருமாறும் குறித்த கையெழுத்துக்கள் அடங்கிய மகஜரை வடக்கு மாகாண ஆளுநர் ஊடாக ஜனாதிபதிக்கு அனுப்ப உள்ளதாகவும் உறவுகள் தெரிவித்தனர். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபிகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி மதுர விதானவின் இல்லத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஏனைய அரசியல் கட்சிகளுடன் கலந்துரையாடுவதற்கான திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுடன் கலந்துரையாடிய பின்னரே தேர்தல் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று விசேடமாக எமது குழு ஒன்று கூடி எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடினோம். குறிப்பாக சிங்கள வருட பிறப்பிற்கு முன்னதாக உள்ளூராட்சி சபை தேர்தலை அரசாங்கம் நடத்த எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார்.
அப்படியானால் அந்த உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாம் எவ்வாறு தயாராகி வருகின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும். எனினும் சிலிண்டருடன் போட்டியிடுவதற்கு எதிர்பார்க்க வேண்டாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றால் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் வகையில் ஒரு எதிர்க்கட்சி பலமாக மாறும். மேலும் உள்ளூராட்சி தேர்தலில் பலமான எதிர்க்கட்சியுடன் போட்டியிட்டு வெற்றி பெறும் போது அரசாங்கத்தின் நிலைப்பாடு தெரியவரும். அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மக்கள் தங்களின் தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. சமூக வலைதளங்கள் மூலம் அனுப்பப்படும் போலியான குறுஞ்செய்திகளுக்கு தனிப்பட்ட தகவல்களை வழங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வறிய குடும்பங்களுக்கு ஜனாதிபதி 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்க உள்ளதாக சமூக ஊடகங்களில் போலியான குறுஞ்செய்திகள் வெளியிடப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய இது தொடர்பான குறுஞ்செய்திகளுக்கு தமது தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மேனகா பத்ரன தெரிவித்துள்ளார். பஸ்களில் பொருத்தப்பட்டுள்ள தேவையற்ற உபகரணங்கள் மற்றும் அலங்கார பொருட்களை அகற்றுவதற்கு தனியார் பஸ்களின் உரிமையாளர்களுக்கு 3 மாதங்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். தனியார் பஸ் சங்கத்தினருக்கும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கும் இடையில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது.